ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யாரு? ராஜேஷ் சார் இருக்காருங்களா? ஹலோ சார் வணக்கம் சார். தலைவர் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், ரஜினி சார் ஆஃபீஸ்லேருந்து. யாரு? ரஜினி சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் சார், சுப்பையா பேசுகிறேன். வணக்கம் சார். சார் பேசணுன்னாரு, ஃப்ரீயாக இருக்கீங்களா? சார் லைனில் இருக்காரு. ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் வந்து சந்தோஷம். நான் வந்து நேராக பார்த்து பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டான டைம் எப்போ இருக்கோ நேராக பார்த்து பேசுறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நேராக பார்க்கலாம். நான் 7 இப்போ டெல்லியில் இருக்கேன், நேஷனல் கன்வென்ஷன் முடிஞ்சது. ஓ ஓகே. நான் நாளைக்கு நான் கேரளா இன்சார்ஜ், அங்கே பிஎம் ப்ரோக்ராம் இருக்கு. 17th நான் வருவேன் சென்னை. ஓகே ஓகே. இப்போ பிஸியாக இருக்கீங்களா? பிஸியாக இருக்கீங்களா? இல்லை, இப்போ பேசலாம். இப்போ நான் நாட் பிஸி. ஓகே ஓகே, அதுதான் சரி. ஆனால் எனக்கு வந்து நீங்கள் பேசுறது வந்து சரியா எனக்கு கேட்கல. ஏன்னா இங்கே தமிழ்நாடுல ரூம்ல இருக்கேன், நான் வேணா வெளியில வந்துடுறேன். கொஞ்சம் வெளில வாங்க. இப்போ கேட்குதா? சந்தோஷம் கேட்குது. இல்லை, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள், சில விமர்சிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் அதில் வந்து ஆழமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைட்லேருந்து பேசணும்னா உங்ககிட்ட பேசினாதான் சரியாக வரும் அப்படின்றதுக்காக தான் பேசியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் விஷயம் வந்து நடக்கும். அந்த லவ் பண்ணுற கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பிரதாயப்படி வந்து அதை வந்து நம்ம எதிர்ப்போம் பேட்டை படத்தில். இப்போ அந்த படத்தை பற்றி பார்ட்டிக்குள்ளையா? இல்லை, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ்வர்ஸ், இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதலர் தினம் அதுவுமா அந்த லவ்வர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, சரி, அது வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த சிஸ்டம் இருக்கு. வலுக்கட்டாயமா சில பேர் வந்து அதை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, புரிய நினைக்கிறேன். அந்த மாதிரி சீன் வந்து இதில் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம அதை ஆதரவு கொடுப்போம், அதை எதிர்ப்போம். அதை நம்ம எதிர்க்கிறதுனால ஒட்டுமொத்தமாக சில பேரோட கருத்து என்னன்னா, ஓவராலாக வந்து நம்ம வந்து எல்லாரையும் அந்த கட்சியை எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு நீங்க வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட பேசுறேன். இல்ல, நீங்க இது பத்தி சோசியல் மீடியா சில கருத்து சொல்லியிருக்காங்க. ஈவன் காலாவுல கூட சொன்னாங்க. பட் ஐ ஆல்வேஸ் லவ் யூ ஆஸ் அ பர்சன். சந்தோஷமா எந்த விதமான இதுவும் எங்கிட்ட இருந்து வராது. ஏன்னா எங்கிட்ட காலாவுல கேட்டாங்க, நீங்க இதுல மெர்சலுக்கு சொன்னீங்க, இதுக்கு சொல்லலையேன்னு. நான் படம் பார்க்கல, அதனால சொல்லலன்னு சொல்றேன் நான். என்ன, but that is because I have got respect and love for you. நிச்சயமா there won't be any controversy from my side. நான் மற்றதும் பாத்துக்கிறேன். இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட். ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம் கேட்கலாமா? தவறு எடுத்துக்கூடாது. சொல்லுங்க. இல்ல, இப்போ சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல இந்த யூடியூப், ஃபேஸ்புக் அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு சிலது போட்டுடுறீங்க, போட்டு அட்மின்னு சொல்லிடுறீங்க. அது நீங்க போடலன்றீங்களா, அது நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிடும். அதனாலதான் இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். சொல்லுங்க. அந்த ஒரு விஷயம் ஈவேரா ஸ்டாச்சு பத்தி வந்தது. ஆமா போட்டதுதான். ஆனா அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறதுனாலதான் நான் அட்மினையே ரிமூவ் பண்ணிட்டேன். அது பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாமே அவங்க பண்ணிட்டு நம்ம வந்து அடுப்புல வெந்த மீன் மாதிரி ஆயிடுறோம். பண்ணிட்டு நான் வந்து ஆல் இந்தியா பிரசிடென்டோட அப்ப பேசிட்டேன். அவரு சொன்னாரு, நம்ம அட்மினா இருந்தாலும் நம்ம ஸ்டாஃப் ராஜாஜி, அதனால நீங்க ஓப்பனா பிரஸுக்கே ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னாரு. நல்லா வஞ்சர மீன் கூட சாப்பிடலாம், ஆனா அட்மின் வச்சுக்க கூடாது. வெரி பேட். அது வச்சிருந்தது முதல்ல அவன் ரொம்ப இந்த கிராபிக்ஸ் படம் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அவன் பல விஷயங்கள் கலெக்ட் பண்ணி ஒழுங்கா போட்டு இருந்தான். சரி, அதனால வச்சிருந்தேன். சரி, அட்மின் கிடையாது எனக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன், அதனால ஒண்ணும் கவனிக்காதீங்க. நான் காலாவே சொன்னாங்க, நான் அப்பவே சொல்லிட்டேன். படம் பார்க்கல, அதனால கருத்து சொல்ல மாட்டேன். இதுல வந்து நிச்சயமா நோ கான்ட்ரோவர்சி கம் ஃப்ரம் மை சைடு. இல்ல, ஒரு நிமிஷம், ஒண்ணு மட்டும் நீங்க சந்தோஷமா கேட்டுக்கணும். இது வந்து மனசு ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபார் யூ. டெஃபினட்டா ஐ லவ் யூ டு. அப்புறம் பாக்குறவங்க வேற மாதிரி வச்சிட்டு போறாங்க, ரெண்டு பேரும் மாத்தி லவ் பண்ண. சந்தோஷம். இன்னும் நீங்க பேட்டை படம் பார்க்கல அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க பாத்துருக்கணும் இன்னும். இல்ல எனக்கு நான் டெல்லியில 3 நாள் டெல்லியில இருக்கேன். ஆமா அது இது கேட்கணும்னு நினைச்சேன். டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் அங்க இன்னும் இருக்காங்கல்ல, அவங்களா? இல்ல இப்ப இல்லையே. இல்ல, அடிச்சு தோத்துட்டாங்க. நாடு அப்படி ஆயிடுச்சு. ஓகே, அதை பத்தி நேரா உட்காந்து பேசுவோம். சரி, அதை விடுங்க. இப்போ இந்த பேட்டை படம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் இருக்கார்ல, டைரக்டர். அவருடைய விஷயங்கள், அவர் என்ன சொன்னாரோ நம்ம அதுதான் பண்ணிருக்கோம் படத்துல.
அவர் நம்மள ஒன்றும் சும்மா உசுப்பேத்தி பாத்தீங்கன்னா செம்மையா ஸ்டைலா பண்ண வச்சுட்டாரு. இந்த படத்தை நானே பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். நம்ம காளி அது மாதிரி பண்ணும்போது அந்த பவர்ஃபுல் அந்த ஆண்டவரோட கிருபையோட வாங்கி எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இதில் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு படம். சந்தோஷமா இருக்கு. இந்த சமயத்துல வந்து இந்த விஷயம் மாத்தினா 100% assure you no controversy will come from my side. இல்ல பண்ணிடுவீங்களா தெரியல. அப்படி மட்டும் பண்ணி இருந்தீங்கன்னா வீழ்வா என்று நினைத்தாயா அப்படின்னு ஒரு டைலாக் வருது படத்துல. சரிங்களா? புரியுதா? என்ன குழந்தைகளா இது போதுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுவும் வந்திருக்கு படத்துல. சந்தோஷம். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? தனிப்பட்ட முறையில் தான். இப்போ இந்த ஈவேரா சிலை பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட விஷயமாச்சு. நம்ம சாமி கும்பிடுவோம், நான் எவ்வளவு பக்தன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆமா, நம்ம வந்து வெளியில போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா 3 தடவை வந்து வீட்டுல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலை சுத்திட்டு தான் போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சாமி மேலே நம்பிக்கை. அந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து கேட்கிறேன். இப்போ வந்து இந்த திரிபுரால வந்து இந்த லெனின் சிலையை வந்து அடிச்சு உடைக்கும் போது எனக்கே மனசு தாங்கல. நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். நான் பார்ட்டிலேயே சீனியர் குரூப்கிட்ட சொன்னேன். அதனாலதான் ஈவேரா இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அட்மின் எழுதிட்டார். எழுதினாலும் அது என் பேஜுங்கிறதுனால நான் வந்து எக்ஸ்பிரஸ் சாரி ஃபார் இட்னு நான் அதுல சொன்னேன். எனக்கு என்ன இந்த சிலை எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் வெரி டோக்கனிசம். ஐடியாலஜிக்கலி நான் ஸ்ட்ராங்கா எதிர்ப்பேன். அது வந்து நான் நிச்சயமா காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு இப்போ வந்து ரொம்ப நேரம் பேசினா வந்து இந்த வாய்ஸ் போயிடுது. என்னன்னா வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு தெரியுமா? ரஜினிகாந்த் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தா அது வந்து ஸ்ட்ரைட்டா போய் நிற்கும். ரொம்ப நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் அந்த வாய்ஸ் போயிடும். புரியுதா? அதனாலதான் வந்து சில நேரங்கள்ல வந்து நான் கொஞ்சம் லிமிட்டா பேசுறேன். எல்லாம் மேல ஆண்டவனை நம்பி அதை வந்து பார்த்து அதை திம்பா அப்படி உளறுனா கரெக்டா வாய்ஸ் வந்துடுது. ஏன்னா கரெக்டா இருக்கும். உளறல ஒரு விஷயம் இப்ப ஆக்சுவலா நான் பாருங்க இப்ப கால் பண்ணி உங்ககிட்ட பேச வந்ததே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டை படத்தை பத்தி தான். ரொம்ப ரொம்ப நல்ல தரமா வந்திருக்கு படம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பழைய ரஜினிகாந்த் வேணும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் கேட்டதுனால அந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இதய முரளி வருவார் தெரியுமா உங்களுக்கு? இதய முரளி அந்த படத்துல நடுவுல வருவாரு பேட்டை. இதய முரளி வந்து உங்களுக்கு தெரியாது. மேயாதவான் படம் பார்த்தா தெரியும். ரத்னா டைரக்டர். புரியல உங்களுக்கு? உங்க படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அவங்களுக்கு புரியல. இதுல இது சொல்றது மேயாதமான் ரத்னா டைரக்டர் புரியல. கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடக்ஷன் பண்ணி தான் மேயாதமான் ஒரு படம் வந்துச்சு. அது வந்து ரத்னா இயக்குனர். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதய முரளின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பாட்டு உள்ள பாடிட்டு வருவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி கலர்ஃபுல்லா இருக்கும். இது ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம். இது ஒரு விளம்பரம். அதான் வேற ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுங்க. ஏன்னா அடுத்தது வந்து அவர் என்ன டைரக்டர் ரத்னா பண்ண போறாரு அப்படின்றதுக்கு இப்பயே ஒரு விளம்பரம். ஆடை. சந்தோஷம் உங்களோட பேசுறது. நம்ம நேரா பேசுவோம். எப்ப வரீங்க சொல்லுங்க? 17 சந்தோஷம். கண்டிப்பா 17 வந்துருக்கு. நம்ம நேரம் மீட் பண்றோம். ஸ்ட்ரைட்டா போயஸ்க்கு வந்துருக்க. சரிங்களா? இல்ல நீங்க இருக்கிறதுக்கு நான் வரணும்னு சொல்லுங்க. நான் வந்துடுறேன். சந்தோஷம். உங்களுக்கு காஃபி குடுப்பீங்கல்ல? காஃபியா ஓங்கி கண்ணத்திலே குடுக்கலாம் செல்லமா. காஃபி பிரியர். அதுக்காக ஓகே காபி பிரியர். சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடம்பை நல்லா பாத்துக்கங்க, தெம்பா வச்சுக்கீங்க. ஓகே, நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பீங்கல்ல? சந்தோஷமா ஜாலியா? ஓகே. அந்த சில விஷயம்லாம் பாத்துங்க. சிலை ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம திரிபுரால வந்து லெனின் சிலை எடுத்தாலும் தமிழ்நாட்டை பெரியார் சிலை கண்டிப்பா தமிழ்நாட்டை பெரியார் சிலை இருக்கணும். அவர் ஒரு நல்ல மகான். நான் கடவுளை கும்பிட்டாலும் அந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியும். நான் அவரை மாதிரியா சொல்ல முடியும்? நேத்து வரல வந்து பாத்தீங்கன்னா பெரியாரின் பேருன்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து முருகனின் முப்பாட்ட சொல்ல. நம்மள அப்படி கிடையாது. நம்மளுக்கு முருகனும் கடவுள், பெரியாரும் பெரியார். புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கணும். அதான் வாழ்க்கை. சரி, ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு நிமிஷம் ஸ்போர்ட்டிவ் எடுத்துங்க. ஒரு நிமிஷம் ஒருத்தர் பேச போறாரு. ஓகே சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ராஜா சார். நல்லா இருக்கேன். சரித்திரன் பேசுறேன் சார். சரித்திரன் பேசுறேன். சும்மா இது ஒரு பிராங்க் ஷோ. நான் ரஜினி பேசல, நான் தான் பேசுறேன் வாய்ஸ் மாத்தி. சும்மா ஒரு பிராங்க் ஷோ சார். சரிங்களா? அப்படியா சார்? ஒரு நாள் வாங்க சார், நீங்க ஸ்டுடியோக்கு வாங்க, எங்களோட உட்காருங்க, எங்களுக்காக ஒரு ஷோ பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். ரொம்ப சாஃப்டா பேசுனீங்க, பொறுமையா பேசுனீங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் சார். அப்படியே எங்களுடைய ரசிகர்களுக்கும் ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லுங்களேன். உங்களுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். எச் ராஜா சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். பாய் சார். நல்லது. சரித்திரனின் நரித்தனம்.